அதனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு இதெல்லாம் நம்ம சமாளிக்கிறோம். இதெல்லாம் சமாளிச்சு முடிச்சோம் பார்த்தோம்னா லோடு இறக்கினா வாடகை வாங்காம அவங்கனால உருவாகிற ஒரு பிரஷர் ஒரு பக்கம், டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்கனால ஒரு பிரச்சனை, இப்படி சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாமே அந்த மன அழுத்தம் பூராமே ஓட்டுநர்கள் மண்டக்குள்ளதான் இருக்கும். இந்த கோபத்தை பூரா வெளியில இருக்கிற நபர்கள்ட்ட காட்ட முடியாம தான் வீட்டுல இருந்து சொந்த பந்தம்னு போன் போடுறவங்கள்ட்ட மட்டும்தான் காட்ட முடியும். வீட்டுல இருக்கும்போது நிம்மதியா இருக்க முடியாது, வண்டியில இருக்கும்போது வீட்டுல இருந்து போன் போட்டாலும் நிம்மதியா அவங்க கிட்ட நம்ம பேசக்கூட முடியாது. உணவு முறைகள்லாம் எப்படி லாரியிலேயே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்களா? அது ரொம்ப கஷ்டமா? ஏன்னா ஒரு நாள் நான் லாரியில வெளி மாநிலங்களுக்கு ஒரு 7 நாள் போகும்போது அங்கேயே தான் உட்காந்து சாப்பிடக்கூடிய எல்லாமே இருந்தது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்ப அந்த ஒரு ஒரு 6 அடி வாழ்க்கை கூட இல்ல. நம்ம புதைச்சா கூட 6 அடியில புதைப்பாங்க. ஆனா லாரியில படுத்துக்கிட்டு கீழே சமைச்சுக்கிட்டு அந்த ஸ்டவ்ல பத்த வச்சுக்கிட்டு அங்கேயே எல்லாருமே சமைச்சு சாப்பிடுறாங்க. அது எல்லாருமே விரும்பி வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்க மாறிட்டாங்களா, இல்ல இதுதான் வாழ்க்கைன்னு அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? அதுதான் எங்களோட வாழ்க்கை, அதை நாங்க ஏத்துக்கிட்டீங்க. இதுல நிறைய டிரைவருங்க என் ஃப்ரெண்டே உடம்புக்கும் முடியல, ஆனா அந்த லோடு டைமிங் லோடு போயாகணும், வேற வழியில குளுக்கோஸை வாங்கி ட்ரிப்ஸை ஏத்தி மேஜையில குளுக்கோஸை போட்டுட்டு ட்ரிப்ஸை ஏத்திக்கிட்டே ஓட்டிட்டு வந்த டிரைவர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை எங்களுடைய லைஃப்ல, அதாவது நேஷனல் பெருமிட்ட ஓட்டுறவங்க லைஃப்ல இது சாதாரணம். எனக்கு ஒரு தடவை பம்பாய் சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கோம், அந்த டைமுக்குள்ள நாங்க போயாகணும் பீவண்டிக்கு. ஆனா வயிற்றால போயிட்டு இருக்கு, வயிற்று கடுப்பு போயிட்டு. என்ன சாப்பிட்டீங்க? அப்படியே ஒண்ணுமே சாப்பிடல, அதனாலதான் போகுது. செய்யாதான் குடிக்கிறோம். டைமிங்களோட பம்பாய் பீவண்டி கோன் மண்டல் ஓட்டுவோம். அந்த டைமிங்குள்ள போன ஏகப்பட்ட கடுப்பிடிகள் இருக்கு. வயிற்று போக்குக்குள்ள போகும்போது கூட இதை பார்ப்போமா அதை ஓட்டுவோமானா அப்பையும் உடல்ல இருக்கிற அந்த பிரச்சனைகளை சரி கட்டி சமாளிக்கக்கூடிய அளவுக்கான உடலா நம்ம உடல் மாறிடும். சாப்பாடுன்றது நேரத்துக்கு கிடையாது. எங்களுக்கு அல்சர் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு குடலுக்கே தெரியாது நாங்க எப்ப சாப்பிடுவோம் எப்ப தூங்குவோம் அப்படின்றது. எங்களுடைய உடலே மாறிடும். அதான் சொல்றேன்ல, பஞ்சபூதம் 5ன்ற மாதிரி எங்க உடம்புல இருக்கிற 5 விஷயங்களை எங்கனாலேயே கட்டுப்படுத்த முடியும். தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும், உணவை கட்டுப்படுத்த முடியும், யூரின் போறதை நாங்க கட்டுப்படுத்தி நிப்பாட்ட முடியும், வேர்வையை கட்டுப்படுத்தி, பனி, வெயில், இன்ஜின் ஹீட்டு, வெளியில இருந்து அடிக்கிற வெயில், இது அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னா நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுநர். இதுல 2 விஷயங்களை லோக்கல்ல இருக்கிறவங்க சமாளிப்பாங்க. அதாவது கார், வேன், பஸ், லாரி ஓட்டுறாங்க இல்லையா, இவங்க சமாளிக்க முடியும். இந்த 5 விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள் வெளி மாநில வாகன ஓட்டுநர். சரி, நீங்க லாரி ஓட்டுறதும் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல என்ன அப்படின்னா, நம்ம யாரையும் தாக்கி எல்லாம் பேச போறது கிடையாது, யாரையும் நேரடியாவும் நம்ம பேசக்கூட கிடையாது. சமூக வலைதளங்கள்ல பார்த்தா, நீங்க சமூக வலைதளங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிரைவர்களுக்கு மைலேஜ் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் பரிசு 2 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்களுக்கு போட்டி வச்சு இப்ப நான் பார்த்தது உண்டு. இப்ப அது வரவேற்கக்கூடியதா இல்ல அவங்க உயிரோட விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா பார்க்கலாமா? ஏன்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன அப்படின்னா, டிரைவர் மயில போட்டி நடத்துறாங்க, திடீர்னு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டா அதுக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிற பார்வை நிலையில் இருக்கு. இது சரி அப்படின்னு ஒரு டிரைவரா நினைக்கிறீங்களா? ஓபனா பேசினா அதுல இருந்து கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். தாராளமா பேசலாம். சரி, ஓகே. இப்ப ஒரு கம்பெனி ஒரு வண்டியை மேனுபேக்சரிங் பண்ணும்போது அந்த வண்டியினுடைய இன்ஜின் அதனுடைய தரத்திற்கு இந்த மைலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது ஒரே கம்பெனி ஒரே இதுலதான் வண்டி ரெடி பண்ணு. இப்ப அசோக் லைலாண்ட் கம்பெனி வண்டி இருக்கு, ஒரு 10 வண்டி ரெடி ஆகுது. அந்த 10 வண்டியை எடுத்து ட்ரையல் பாக்குறாங்க. அந்த 10 வண்டியில என்ன மைலேஜ் வரும்? அவங்க கொடுத்துருக்கிற மைலேஜ் தானே வரும். கொடுத்துருக்கிற மைலேஜ் தானே வரணும். ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி மைலேஜ் வித்தியாசமா வருது அப்படின்னா அது யார் கையில இருக்கு? கம்பெனி கையில இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, டிரைவருக்கு மைலேஜ் எடுக்க முடியும். மைலேஜ் எடுக்கிறதுக்கான சூட்சுமம் டிரைவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த மைலேஜ் எடுக்கிறதுக்காக அவங்க அங்க செலவு பண்ண வேண்டியது அவங்களுடைய உயிரை பணயமா வைக்கணும். எப்படி உயிரை பணயமா வைக்கணும்? கம்பெனிக்காரங்க கொடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் பிரகாரம் வண்டி ஓட்டினா எல்லா வண்டியும் ஒரே மைலேஜ் தான் வரும். அந்த ஒரே மைலேஜ் கொடுக்கறத ஏத்துக்கிற நிலைமையில போனவர்கள் இருக்காங்களா? இல்ல. ஏன்னா இன்னைக்கு மோட்டார் எண்ணினுடைய தொழில் ரொம்ப கீழே போயிருச்சு, கிட்டத்தட்ட அழிகிற கண்டிஷன்லயே இருக்கு. அதை உருவாக்கி கொண்டு வந்தவங்களும் அதுல இருக்கிறாங்க, அவங்க அதுல இருக்காங்க. ஏன்னா அவங்களும் அதுக்கு ஒரு காரணம். அவங்க நினைச்சிருந்தா இதை அழகா கொண்டு போயிருக்கலாம். மோட்டார் தொழிலை இன்னைக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த மோட்டார் தொழில் அதல பாதாளத்துல வாழ்வாசாவான்னு கிடைக்கிற இடத்துல அவங்களும் ஒரு பங்காளி தான். அதனால அதை நம்ம பேச வேண்டாம்.
இந்த மைலேஜ் மைலேஜ் மைலேஜ். இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இது மாதிரி போட்டி வைக்கிறது அவங்க உயிரோட விளையாடுற மாதிரி நினைக்கிறேன். அதான் அதை கேக்குறேன் நான். அதேதான் சொல்றேன். நம்ம யாரையும் வந்து நம்ம பேசல, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி போட்டி எல்லாம் வைக்கிறீங்களா, அதை வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, அவ்வளவுதான். என்ன சொல்றது, அதாவது இதுல ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு போட்டின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்னு உயிர் போறது அது விளையாட கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதாவது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் மோட்டார் அனுபவத்துல நான் 97ல மோட்டாருக்கு வந்தவன். என்னுடைய மோட்டார் அனுபவத்துல மைலேஜ்ல கிங் அப்படின்னா எனக்கு குருநாதரா இருந்த என்னுடைய கோட்டை மாமா, என் அம்மாவோட தம்பி, அவர் தான் என்னை லாரிக்கு ஃபீல்டுக்கு கொண்டு வந்தார். எல்லாருக்கும் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க, எல்லா டிரைவர்களுக்கும். கண்டிப்பாக அவர் தான் எனக்கு லாரிக்கு குரு. அவர் தான் மைலேஜ் எப்படி எடுக்கணும், எந்த நாசில் சவுண்ட் வரும்போது என்ன மைலேஜ் வரும்னு அக்யூரேட்டா சொல்லக்கூடிய நபர், அக்யூரேட்டா எடுத்து காட்டக்கூடிய நபர். அவரே வந்து இன்னைக்கு நாமெல்லாம் செஞ்சது தப்பு, ஓனர் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மைலேஜ் மைலேஜ்னு வண்டியை நம்ம ஒண்ணுக்கும் இல்லாம வைக்கிறோம். நூற்றுல அடிச்சு நம்ம உயிருக்கும் சேஃப்டி இல்ல, வண்டிக்கும் சேஃப்டி இல்ல, முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் சேஃப்டி இல்ல, பாதுகாப்பு இல்லாத நிலைமையதே கொண்டு வர்றோம். அது மிகவும் தவறு. கம்பெனி என்ன மைலேஜ் கொடுக்குதோ அந்த மைலேஜ் நம்ம கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா பாதுகாப்பு. ஏற்கனவே வண்டியில ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த வண்டியினுடைய டன்னேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரேக்கிங் சிஸ்டம் தயாரிப்பாங்க. ஆரம்பத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும், 14 வீலு வண்டிக்கு 25 டன்னு தான் பாசிங், 12 வீலு வண்டிக்கு 20 டன்னு தான் பாசிங். இது கம்பெனி கொடுத்தது. இடையில ஒரு போராட்டம் நடத்தி கவர்மெண்ட் ஒரு 5 டன் ஓவர் வச்சுங்க அப்படின்ட்டாங்க. அதுவே இன்னைக்கு வண்டியில ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான பிரேக்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்களா? கிடையாது. ஆல்ரெடி பிரேக் நிக்காத கண்டிஷன்ல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. மைலேஜ் கொடு மைலேஜ் கொடுன்னா என்ன கொடுக்கும்? ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வண்டிக்கு என்ன மைலேஜ் கொடுக்குறாங்க? அண்ணன் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல பேசுற மாதிரி அந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டீங்க. சரி, நம்ம அதை கடந்து வந்துருவோம். சரி, இப்ப வந்து இந்த TNADA ஆல் டிரைவர் அசோசியேஷன் சொல்லிட்டு இப்ப சமீபத்துல உங்களுடைய நிகழ்வுல கூட நான் கலந்துகிட்டேன். ரொம்ப எளிமையான முறையில அலுவலக திறப்பு நடத்தினீங்க. நிறைய விஷயங்கள் அந்த ஆப் கூட நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல வரப்போகுது, நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், சொன்னா அதற்கும் வந்து நிறைய விதமான கேள்விகள் எல்லாம் வரும். இருந்தாலும் கூட இந்த TNADA அப்படிங்கறது நோக்கம் என்ன, எதற்காக ஆரம்பிச்சீங்க, இதுல எத்தனை ஓட்டுநர்கள் இருக்காங்க, இந்த சங்கத்தை வந்து உண்மையாலுமே வந்து நீங்க வந்து நல்லது செய்யறதுக்கு தான் வந்து பண்றீங்களா, இல்ல அப்படின்னா நான் இதை ஏன் நான் கேட்க வரேன்னா தமிழ்நாட்டுல 1000 சங்கங்கள் இருக்கு. பொதுவா பிரச்சனை என்ன, இந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு கலைஞ்சு போயிருது. காரணம் என்ன அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இல்ல அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா மாத சந்தா கொடுத்தாலும் சரி வர அது கணக்கு காட்டுறது இல்ல அப்படிங்கிறாங்க. பணத்துல பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஒரு சில சச்சரவுகள்லாம் அங்கங்க நடக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப உங்களுடைய சங்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய நோக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அதாவது TN ஆல் டிரைவர் அசோசியேஷன் அப்படின்றது உருவானதுக்கான முதல் காரணம் நான் இப்ப கையில காமிச்சேன் பாத்தீங்களா, என்னுடைய கையில பாருங்க, இந்த இடத்துல வெட்டுக்காயம் தெரியுதா, இந்த விரல் இந்த வெட்டு தெரியுது பாத்தீங்களா, இந்த விரல்லாம் துண்டாவே வந்துச்சு. இப்ப சொன்னேன் இல்லையா, உருளைக்கிழங்கோட ஏத்திட்டு வரும்போது 7 பேர் தாக்கப்பட்டப்ப நான் எதிர்த்து நின்று போராடி நான் தப்பிச்சு வந்திருக்கேன். அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது அப்பதான் வந்து மோட்டார் ஃபீல்டு, வெளி மாநில மோட்டார் ஃபீல்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒவ்வொரு ஓட்டுநரும் இப்படி பாதுகாப்பு இல்லாம தன்னுடைய உயிரை, கேவலம் பணம், அந்த பேப்பருக்காக ஒரு மனிதனுடைய உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த சம்பவம் நடந்தப்ப முன்னாடி இருந்த ஹைவே பெட்ரோல் போலீஸ் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க ஒரே வாரத்துல ஊர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க அப்படின்ட்டாங்க. அந்த காரணத்துக்காக நான் அங்க இருந்து இந்த கையை மடக்கி வச்சுட்டே வந்து தமிழ்நாட்டுல, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மகாராஷ்டிராவில் வெட்டப்பட்ட கை தமிழ்நாடு வரைக்கும் அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா இதுக்கான ட்ரீட்மெண்டே நான் எடுத்தேன். அந்த கையை கூட அன்னைக்கு என்னால விரிக்க முடியல. அன்னைக்கு வரும்போது யோசிச்சுட்டு வந்தது, ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு டிரைவர் சங்கம் இருக்காதா, நம்மள மாதிரி பாதிக்கப்படுறவங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு வந்து இந்த கையெல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சங்கத்துல நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லி தேடும் போது எனக்கு அப்போதைக்கு எந்த சங்கங்களும் கண்ணுக்கு முன்னாடி தெரியல. ஒரு 3 சங்கங்கள் தெரிஞ்சிச்சு. அப்ப சென்னையில ஒரு சங்கம், தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் பேர் வந்து மணிகண்டன் சொல்லி ஒருத்தர் வச்சிருக்கிறதா என்கிட்ட தகவல் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க கூப்பிட்டு பேசணும். அப்ப ஆரணி குணசேகரன் சங்கம் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அவர்கிட்ட நான் பேசல. இந்த மணிகண்டன் என்றவர்கிட்ட பேசும்போது
ஏகப்பட்ட கண்டிஷன்கள் சொன்னாங்க. ஒரு சங்கத்துல உறுப்பினரா சேர்றதுக்கே ஏகப்பட்ட கண்டிஷன் சொன்னாங்க.